ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனிதருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனிதருவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். என் மகனே நீ வேரூன்றுவாய், நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாய்ச்சுவே, நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாய்ச்சுவே, இரவும் பகலும் காத்து கொள்வே, இரவும் பகலும் காத்து கொள்வே, எவரும் தீங்கிழைக்க விடமாட்டே, எவரும் தீங்கிழைக்க விடமாட்டே. என் மகளே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனிதருவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். என் மகளே நீ வேரூன்றுவாய், நானே உங்கள் தேவன், நீங்கள் என் பிள்ளைகள், நானே உங்கள் தேவன், நீங்கள் என் பிள்ளைகள். பாழான மண்மேடு கட்டப்படும், பாழான மண்மேடு கட்டப்படும், பாடலும் ஆடலும் மீண்டும் கேட்கும், பாடலும் ஆடலும் மீண்டும் கேட்கும். என் மகளே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனிதருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனிதருவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். என் மகளே நீ வேரூன்றுவாய். பிழைத்து பெருகும்படி தேவன் இந்த புதிய மாதத்தில் நம்மோடு வாக்குத்தத்தமாக செய்தியாக பேசிக்கொண்டு வருவதை தொடர்ச்சியாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மத்தேயு 4வது அதிகாரம் முதல் 4 வசனத்திலும், உபாகமம் 8வது அதிகாரம் முதல் வசனம் 3வது வசனத்திலேயும் பிழைத்து பெருகுகிற நேர்த்தியை ஆண்டவர் சொல்லி இருப்பதை நாம் கேட்டிருக்கிறோம். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், சோதனையில் இருந்தாலும், சோர்வில் இருந்தாலும், சூழ்நிலைகள் மோசமான நிலையில் இருந்தாலும், மத்தேயு 4 முதல் 4 வசனங்களிலே சொல்லி இருக்கிறது போல, வனாந்தரமாய் உங்கள் வாழ்க்கை இருந்தாலும், உதவியற்ற சூழலில் இருந்தாலும், பசி கொடுமையில் இருந்தாலும் நீங்கள் அழிந்து போவதில்லை, பிழைத்து பெருகுவீர்கள் என்று சொல்லி இந்த மாதத்திலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. உபாகமம் 8 முதல் வசனமும் 3வது வசனமும் அப்படித்தான் சொல்லுகிறது. பிழைத்து பெருகும்படி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி, ஆதாமுக்குள்ளும் மனிதர்களுக்கு பிழைப்பு இல்லை, அற்புத ஊழியம் செய்த மோசேயினுடைய ஊழியத்திலேயும் பிழைப்பு இல்லை, அதிசய அப்பமாக பரலோகத்திலிருந்து இறக்கப்பட்டு
மக்களுக்கு கொடுக்கப்பட்டதை அதை புசித்தவர்களுக்குள்ளும் பிழைப்பு அந்த மன்னாவிலே இல்லை. இந்த 3 நிலைகளிலேயும் பிழைப்பே இல்லை என்பதை நம்முடைய வேதம் விவரிக்கிறது. ஜீவ அப்பமாக பூமியிலே வெளிப்பட்டதான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் தான் மனிதர்கள் உலகத்தில் ஒவ்வொருவரும் பிழைக்க முடியும். அவர்கள் சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் பொருளாதார ரீதியாகவும் எல்லா நிலைகளிலேயும் அவர்கள் பிழைத்து பெருக முடியும் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. ஆதாமுக்குள் மக்கள் எல்லாம் மரிக்கிறார்கள், கிறிஸ்துவுக்குள்ளே மக்கள் பிழைக்கிறார்கள், உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள் என்று. கிறிஸ்துவுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு விசேஷ பிழைப்பு இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன என்று கடந்த 2 வாரமாக விவரித்து கொண்டு வந்தேன். யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 4 வசனத்திலே பார்த்தால் அங்கே 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது. இயேசு இந்த பூமியிலே மனிதனாக மட்டும் அவர் வெளிப்படவில்லை, மனிதர்களை உயிர்ப்பிக்கிற நித்திய ஜீவனுடைய நிறைவோடு இந்த பூமியிலே வெளிப்பட்டாராம். ஆகவேதான் இயேசு சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 4 வசனங்களை பாருங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, சகலமும் அவர் மூலமாய் உண்டானது, அவருக்குள் ஜீவன் இருந்தது. இயேசு இந்த பூமியிலே மனிதனாக மட்டும் அவர் வெளிப்படவில்லை, மனிதர்களை உயிர்ப்பிக்கிற நித்திய ஜீவனுடைய நிறைவோடு இந்த பூமியிலே வெளிப்பட்டாராம். அவரை விசுவாசிக்கிற மக்கள் ஜீவனை அடைகிறார்கள், அவருடைய சத்தத்தை கேட்கிற மக்கள் ஜீவனை அடைகிறார்கள். அவருடைய வார்த்தையிலே ஜீவன் இருந்தது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல கோணங்களிலே நாம் பிழைக்கிற அல்லது கிறிஸ்துவின் ஜீவன் மூலமாய் பிழைக்கிற அந்த கோணங்களை நான் கடந்த வாரத்தில் விவரித்து காண்பித்திருக்கிறேன். ஆண்டவர் பிழைக்க பண்ணுகிறாரே, அவருடைய ஊழியத்திலே 3.5 வருஷம் ஊழியம் செய்தாரே, ஜீவனின் நிறைவோடு நித்திய ஜீவனை கொடுக்கும்படி இந்த பூமிக்கு வந்தாரே. மோசேனுடைய மகிமையான ஊழியத்தில் இல்லாத ஜீவன் பிழைப்பு, ஆதாமுக்குள் இல்லாத ஒரு ஜீவன், அதுபோல பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட மன்னாவுக்குள் இல்லாத ஒரு பிழைப்பு அல்லது ஜீவன் இயேசுவுக்குள்ளே இருந்ததை நாம் பல கோணங்களில் விவரிக்கிறோம். ஆண்டவர் அதை தன்னுடைய ஊழியத்திலே நடைமுறைப்படுத்தி காண்பித்ததையும் நாம் பார்த்து வருகிறோம். இந்த பூலோக வாழ்க்கையிலே இயேசுவின் மேலே நீங்க எந்த அளவுக்கு விசுவாசம் வைத்து உங்க வாழ்க்கையிலேயும் வாழ்க்கையினுடைய அனைத்து அம்சங்களிலேயும் ஆண்டவருடைய உயிர்ப்பிக்கிற பிழைப்பிக்கிற ஜீவ வல்லமையை செயல்படுத்துகிறீர்கள். சாதாரண மனிதர்கள் அல்லது வேதம் அறியாதவர்கள், இஸ்ரவேலருக்கு அப்பாற்பட்ட 100க்கு அதிபதி, புறஜாதிகள், ராஜாவின் மகன், அவர்களுக்குள்ளே இருந்த உயர்ந்த விசுவாசம் ஆண்டவர் இயேசுவால் பாராட்டப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நாம் 3 நபர்களை ஆண்டவர் அவர்களை அற்புதமாக உயிர்ப்பித்து பிழைக்க பண்ணி இருக்கிறார். ஆனால் இந்த 100க்கு அதிபதி ராஜாவின் மனுஷன் இவர்களுக்குள்ளே காணப்பட்ட அந்த உயர்ந்த விசுவாசம் இல்லை. இல்லாவிட்டாலும் ஆண்டவர் இந்த 3 நபர்களை விசுவாசத்தின் அடிப்படையிலே அல்ல, மனுஷர்கள் தம்மேல் வைக்கிற விசுவாசத்தின் அடிப்படை குறைந்தாலும் ஆண்டவர் வச்சிருக்கிற அன்பு, மனிதர்கள் மேல் வைத்திருக்கிற கிருபை, மனதுருக்கம், இரக்கம், இவைகளின் அடிப்படையிலே தம்முடைய வார்த்தையின் வல்லமையினாலே தன்னிடத்தில் நிரம்பி இருக்கிற உயிர்ப்பிக்கிற பிழைப்பிக்கிற அவருடைய ஜீவனின் வல்லமையினாலே ஆண்டவர் இந்த 3 கூட்டத்தையும் உயிர்ப்பித்திருக்கிறதை நாம் எல்லாரும் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்படின்னா விசுவாசம் உள்ள மக்கள் மட்டுமல்ல, வேதத்திலே ரோமர் 14வது அதிகாரம் 1 வசனம் என்று நான் நினைக்கிறேன், விசுவாசத்தில் பலவீனமானவர்களையும் சேர்த்து கொள்ளுங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறாரு. எல்லாரும் விசுவாசத்திலே பலவான்களாய் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பலவீனரைக்கும் ஆண்டவர் நன்மை செய்கிறவர். ஹல்லேலூயா. பலமுள்ளவனுக்காகிலும்
பலன் இல்லாதவர்களுக்காய்களும் ஆண்டவர் புறக்கணிக்கிறதே இல்லை. உங்க விசுவாசத்திலே குறைவு இருந்தாலும் உங்களை ஆண்டவர் புறம்பே தள்ளாதபடி அவருடைய உயிர்ப்பிக்கிற பிழைப்பிக்கிற அவருடைய ஜீவனுள்ள வல்லமையினால உங்களுடைய காரியங்களையும் உயிர்ப்பித்து உங்களை அவர் மேல் அவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசித்து வாழ ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்த இந்த ஆராதனைக்கு அழைத்து வந்திருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 11வது வசனத்திலே இருந்து 15வது வசனம் வரையிலும் பாருங்கள். அங்கே நாயின் ஊரிலே இருந்த விதவையான ஒரு பெண்மணி, வயதானவள் கிடையாது, வாலிப விதவை. அவள் தன்னுடைய ஒரே மகன், நான் நினைக்கிறேன் அந்த மகன் பிறந்து கொஞ்ச காலத்திலேயே கணவன் இந்த உலகத்தை விட்டு போக, அவள் வாலிப வயதிலேயே அந்த அன்பு மகனை சீராட்டி பாராட்டி அவன் வாலிப பருவம் அடைகிற சமயத்தில் என்ன ஆகி விடுகிறது? அவனும் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே மரித்து போய் விடுகிறான். அங்கே சரித்திரத்தை வேதத்திலே பாருங்கள். மரணம் அடைகிறான். அவனை அடக்கம் பண்ணுவதற்கு தூக்கி கொண்டு வேகமாக போகிறார்கள். இந்த மரண இறுதி ஊர்வல நேரத்திலே ஆண்டவர் இயேசு அற்புதமாக சந்தித்து அங்கே வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தை உருவாக்குகிறார். இங்கே பாருங்கள், இந்த பெண்மணியை அழைக்கல, யாரும் அழைக்கல. ஆனாலும் கர்த்தருடைய ஒரு பெரிய திட்டம், ஆண்டவருடைய ஒரு பெரிய திட்டத்திலே, ஊழிய திட்டத்திலே, ஊழிய வரிசையிலே, உயிர்ப்பிக்கிற வரிசையிலே கிருபையாக இந்த மகன் இடம்பெற்று விட்டான், இந்த விதவை இடம்பெற்று விட்டாள். இங்கே பாருங்கள், ஆண்டவர் அந்த விதவையை பார்த்து இந்த கூட்டத்தில், அதாவது வேகமாக போய்கொண்டிருக்கிறது, அப்படி போய்கொண்டிருக்கிற வேளையில ஆண்டவர் இயேசு அந்த கூட்டத்திலே அந்த தாய் யார் என்று கண்டுபிடித்து விட்டார். ஹல்லேலூயா. ஆமா, யாருக்கிட்டையும் கேட்கல, நேரா போய் அந்த பெண்ணை பார்த்து, இந்த விதவையை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை என்னன்னா, அழாதே. என்ன சொன்னார்? படிங்க பார்க்கலாம் அந்த இடத்த. 13வது வசனம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அழாதே அந்த ஊர்வலத்திலே சொல்லப்படுகிறது. என்ன, நீ இதுவரையிலும் அழுதுகிட்டு இருந்திருக்கலாம், ஆனா நான் உன்னை வழிமறிச்சிருக்கிறேன். இந்த ஊர்வலத்திலே நான் உன்னை வழிமறித்து நான் உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க விரும்புகிறேன். ஆகையினால நீ அழாதே. மனிதர்கள் இப்படி சொல்வது உண்டு. ஆனாலும் அவங்க சொல்லுவாங்க, நீங்க சொல்றீங்க, ஆனா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நடந்தாதான் தெரியும். நானும் அழக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், அடக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனாலும் என்னால முடியலே அப்படிங்குவாங்க. ஆனா இயேசு சொன்ன உடனே என்ன நடந்தது தெரியுமா? அழுகை நிறுத்தப்பட்டது, அழுகிற சூழ்நிலை மாறினது. அழுகையை உருவாக்கின அவளுடைய சரீரத்திலே அந்த அழுகைக்கு பதிலாக தைரியம் பிறந்தது. இதுதான் ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே மனிதர்கள் பிழைக்கிறது மட்டுமல்ல, பெருகிறார்கள். இங்கே கவனிங்கள், ஆண்டவர் இயேசு வாய் திறந்து ஒரு வார்த்தை சொன்னால் அது விளையாட்டாக அல்ல, அது விருதாவாகவும் திரும்புவதில்லை, அது காரியத்தை நடப்பிக்கிறது. கடலை பார்த்து அமைதியாயிருன்னா அது உடனே அமைதியாயிற்று. காற்றை பார்த்து வீசாதேன்னு சொன்னா அது உடனே அது நடந்தது. வெளிச்சம் உண்டாவதாக அப்படின்னா உடனே வெளிச்சம் உண்டானது. அழாதே அப்படின்னு ஆண்டவர் வாயிலிருந்து புறப்பட்டா அது அப்படியே அவள் வாழ்க்கையிலே அந்த அழுகையை நிறுத்தி போட்டது. அதுதான் உங்க வாழ்க்கையிலே நடக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, உங்க பாதிப்பை நினைத்து, உங்க இழப்பை நினைத்து, உங்க வாழ்க்கையிலே வந்து போன உங்களை பாதித்த, கண்ணீர் வடிக்கிற, உங்களை கசக்கி பிழியக்கூடிய, உங்களையே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வேதனைப்படுத்துகிற எந்த சூழலா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வல்லமை என்ன செய்கிறது? அதை நிறுத்தக்கூடியதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த துக்க வீட்டிலே முதலாவது கர்த்தர் செய்ய வேண்டிய ஒரு காரியம் துக்கம்.
அப்படின்னா எல்லாரும் அழக்கூடியவர்கள் தான். துக்ககரமான காரியம் ஒன்று நடந்து விட்டது என்று சொன்னால் அழத்தான் செய்வார்கள். ஆனால் கவனியுங்கள், ஆண்டவர் இயேசுவின் வாய் திறந்த உடனே, இயேசுவின் வார்த்தை வெளிப்பட்ட உடனே அங்கே மனிதர்களுடைய அழுகைக்கு இடமில்லாமல் போகிறது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலேயும் இதுவரையிலும் அழுது கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது உங்களை அழ வைக்கக்கூடிய சம்பவங்கள் உங்களை தாக்கலாம். ஆனா அதை மாற்றக்கூடிய அல்லது நிறுத்தக்கூடிய உங்க வாழ்க்கையிலே அதற்கு பதிலாக உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் சஞ்சலம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுது உங்க வாழ்க்கையில நிறைவேறுது தெரியுமா? அந்த சத்தத்தை கேட்கும்படி தேவனுடைய சபைக்கு நீங்க வரணும். ஹல்லேலூயா. ஆமா, உங்களுடைய நிலைமைகளை அறிந்து ஊழியக்காரனுடைய வாயோடு வாயாய் இருந்து உங்களை உயிர்ப்பிக்கிற பிழைப்பிக்கிற அவருடைய வார்த்தை சபையில தான் புறப்படுகிறது. அதனாலதான் 133 சங்கீதம் 3வது வசனம் சொல்லுகிறது, அங்கே ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவேன். எங்க எங்க கட்டளையிடுறேன்? சபையில கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. 133 சங்கீதம் சபையின் சங்கீதம். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் சபை கூடி வருகிறத நீங்க விட்டு விடக்கூடாது. வீட்டிலே உட்கார்ந்துட்டு அழுதுட்டு இருக்க கூடாது. உங்க வாழ்க்கையில இருந்து ஏற்பட்ட பாதிப்புக்காக வீட்டிலேயே அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா நிவாரணம் கிடைக்காது. அந்த அழுகையை நிறுத்தி உங்க வாழ்க்கையிலே ஒரு புதிய யுகத்தை உருவாக்கும்படி பரிசுத்த ஆவியானவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை கேட்பதற்கு நீங்க சபைக்கு வரணும். நீங்க சபையில வந்து அவருடைய வார்த்தையை கேட்கும் போதுதான் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதன் பிழைப்பான், பெருகுவான். ஆமா, கதை சொல்றதுக்காகவோ சரித்திரம் சொல்றதுக்காகவோ ரசிப்பதற்காகவோ பிரசங்கிக்கப்படுவது அல்ல, நீங்க உயிர்ப்பிக்கப்படும்படியாக அது பிரசங்கிக்கப்படுகிறது. ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிற கர்த்தருடைய வசனம், ஆத்துமாவை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ள கர்த்தருடைய வசனம். ஆமா, அது குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் உயிரை கொடுக்கக்கூடியது. தொடர்ந்து நீங்க ஆண்டவருக்குள்ள வாழணும், ஜீவனோட இருக்கணும், ஆண்டவருக்காக செயல்படணும். கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை உங்களுக்கு அவசியம். பாருங்க, இந்த பெண்ணுடைய காரியம் முடிஞ்சாச்சு. இப்ப பாருங்க, மகனை உயிர்ப்பிக்கிறதுக்கு முன்ன ஃபர்ஸ்ட் ஆண்டவர் யாரை தான் உயிர்ப்பித்தாரு? தாயை உயிர்ப்பிச்சார். நிறைய பேருடைய குடும்பத்தில் பாதிப்பா அவங்களே வரவழைச்சுக்கிறாங்க பாருங்க. காரணம் இல்லாமே அழுதுகிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்படி அழாதீங்க. நம்ம ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறவராய் இருக்கிறதான பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள். தற்காலிகமான ஒரு பிழைப்பை ஆண்டவர் மோசேயினுடைய ஊழியத்தில் ஏற்படுத்தினார். கொள்ளிவாய் சர்ப்பங்கள் எல்லாம் கடித்த சமயத்தில் தற்காலிகமான ஒரு பிழைப்பு, அதுவும் இயேசுவினுடைய பிழைப்புக்கு அது முன்னும் அடையாளமாய் நடந்தது. என்னது? வெண்கல சர்ப்பத்தை அங்கே உயர்த்தி வைத்து பாம்பினாலே கடிக்கப்பட்டு மரணத்துக்கு ஏதுவானவர்கள் எல்லாரும் எங்க பார்க்கணும்? அதை பார்த்த உடனே அவர்கள் எல்லாரும் பிழைத்தார்கள். அல்லேலூயா. இயேசு புதிய ஏற்பாட்டிலே உலக மக்களை பிழைப்பூட்டும்படி, உயிர்ப்பிக்கும்படி, ஜீவனை தரும்படி உயர்த்தப்பட போகிறார். ஆகையினால பூமியிலே உள்ள எல்லா மனிதர்களுக்கும் மோசேயினுடைய ஊழியத்திலே இல்லாத ஒரு பிழைப்பு, ஒரு உயிர்ப்பு இயேசுவினுடைய ஜீவனிலே உண்டாகிறது. தாயோ தகப்பனோ நீங்க சரியானீங்கன்னா உங்க புள்ள சரியாயிரும். பாருங்க, நீங்களா இருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? நேரா போய் செத்து போனவனை போய் உயிர்ப்பிக்க போயிருப்பீங்க. ஆண்டவர் அவனை உயிர்ப்பிக்கிறதுக்கு முன்ன இந்த சாவுக்கு மெயினான காரணமே இந்த அம்மா அழுதுகிட்டு கிடக்கிறது தான் வீட்டில். நம்ம ஆண்டவர் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். ஆமா, அவர் நமக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். ஆகையினால அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் போது நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய பிழைப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. அதனால இவளை பார்த்து தான் முதல்ல சரி பண்ணார். அடுத்தது என்ன செய்தாராம்? பாடையை தொட்டார். பாடையை தொட்டார், சுமந்தவர்கள் நின்றார்கள் அப்படின்னு தான் இருக்குது.
ஆண்டவர் உங்களை தொட்டாரு அப்படின்னா உங்க சரீரத்தை பாதிக்கிற அது எந்த வியாதியா இருந்தாலும் கூட எல்லாம் ஸ்டாப் ஆயிரும். காரணம் என்னன்னா அவர் சர்வ வல்லமை நிறைந்த மனிதனாக, சர்வ வல்லமை நிறைந்த தேவனாக இந்த பூமியில வெளிப்பட்டார். மனிதர்களுடைய பாதிப்பை எல்லாம் சரி பண்ணி உயிர்ப்பிக்கும்படி. அடுத்தது அந்த படுத்திருந்த பிரேதமாயிருந்த வாலிபனை என்ன செய்தாராம்? வாலிபனே எழுந்திரு என்று சொன்னார். இங்க பாருங்க, இந்த சரித்திரத்திலே அல்லது இந்த சம்பவத்திலே இந்த மக்களோ அந்த தாயோ மகனோ அல்லது அந்த கூட்டத்தில் இருந்த யாரும் அந்த ராஜாவின் மனுஷன் மாதிரியோ நூற்றுக்கு அதிபதி மாதிரியோ விசுவாசம் வைக்கல. இயேசுவின் வார்த்தையில் இருக்கிற வல்லமையும் அவங்களுக்கு தெரியல. ஆனாலும் ஒரே ஒரு வார்த்தை எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? 13வது வசனத்தில் இயேசு மனதுருகி அந்த பண்ணை பார்த்து அழாதே அப்படின்னாராம். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த குடும்பத்தின் மேலே ஏற்கனவே அந்த குடும்பம் நலிந்த குடும்பம், ஏற்கனவே இடிந்த குடும்பம். ஆகையினால அந்த குடும்பத்தின் மேலே, அந்த பெண்மணியின் மேலே, அந்த வாலிபனின் மேலே ஒரு மனதுருக்கம். அதுதான் நம்ம ஆண்டவர் இயேசுவுக்கு இடத்துல இருக்கிற ஒரு பெரிய விசேஷம். அதுபோலதான் ஆண்டவர் இங்கே அவர் மனிதர்களை சிருஷ்டித்த தேவனாய் இருக்கிறபடினாலே, யாரையும் புறம்பே தள்ளாதவராய் இருக்கிறபடினாலே, ஒருவரும் கெட்டு போக வேண்டும் என்று மனம் இல்லாதவராய் இருக்கிறபடினாலே ஆண்டவர் மனதுருகிறாராம். ஹல்லேலூயா. அப்படித்தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நன்மை செய்து கொண்டிருக்கிறார். என்னை உயர்த்தினார், எனக்கு அது பண்ணார் இது பண்ணார்னு கவனிங்க. உங்க விசுவாசத்தை தான் முதல்ல டெஸ்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. கவனிங்க, உங்களுக்கு சரீர பிரகாரமா கிடைச்சதுல நீங்க குதூகலிக்க கூடாது. பாருங்க, பிசாசெல்லாம் எங்களுக்கு கீழ்ப்படியுது அப்படின்னு சொல்லி சீசர்கள் சொன்னாங்க. பாருங்க, லூக்கா 10வது அதிகாரத்தில் இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்க சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதுக்காக என்ன செய்யுங்க. அப்ப பாருங்க, நம்மளுடைய கணக்கு ஒரு மாதிரி இருக்குது, நம்ம சந்தோஷ கணக்கு ஒரு மாதிரி இருக்கு, நம்ம எதிர்பார்ப்பினுடைய பட்ஜெட் ஒரு மாதிரி இருக்கு, ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்கு. இப்ப பாருங்க, அந்த வாலிபனை பார்த்து இயேசு சொன்னார், வாலிபனே நீ எழுந்திரு. இப்ப பாருங்க, கை பிடிச்ச உடனே கை வழியாகவும் உயிர்ப்பிக்கிற வல்லமை போகிறது, அடுத்தது வார்த்தையின் வழியாகவும் ஆமா அந்த வாலிபன் மேலே கர்த்தருடைய வல்லமை போய் பிழைப்பிக்கிறது. வேதத்தில் யோவான் சுவிசேஷத்தில் தான் நீங்க பார்க்க முடியும். 4வது அதிகாரமோ 5வது அதிகாரமோ, மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். நீங்க பேசினா செத்த சரீரம் காது கேட்காது, உருவாக்கின சிருஷ்டி கர்த்தர் பேசினா செத்த மனுஷனும் காது கேட்கும். அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். சரீரத்திலே மரிச்சவங்க, ஆத்துமாவிலே மரித்தவங்க யாரா இருந்தாலும் சரி, இயேசுவினுடைய வார்த்தையை கேட்பார்கள். ஹல்லேலூயா. எப்படி எவீருவனுடைய மகளையும் செத்த மகளையும் சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொன்ன உடனே அவ எழுந்தாலே, அதே போல ஆண்டவர் இயேசு இங்கே நாயின் ஊர் விதவையினுடைய வாலிபனையும் பார்த்து என்ன சொல்லுகிறார்? வாலிபனே எழுந்திரு. பாருங்க, அந்த செத்தவங்களுக்காக ஆண்டவர் ஜெபமே பண்ணல. நாமளா இருந்தா ஒரு மனுஷன் சாக கூடாத வயசுல சாகிறான் அப்படின்னா நம்ம எவ்வளவு பதட்டமாகவும் எப்படியெல்லாம் நம்ம பண்ணுவோம். ஆனா இயேசு மரணத்தை குறித்து, செத்தவங்களை குறித்து கவலைப்படவே இல்லை. வியாதியா சீரியஸா மரணத்துக்கு ஏதுவா இருக்கிறாங்க, என்ன வந்தாலும் சரி அவர் சும்மா சாதாரணமா இருக்கிறார். காரணம் என்னன்னா, உயிர்ப்பிக்கிற வல்லமையின் நிறைவு அவருடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலேயும் இருந்தது. ஹல்லேலூயா. அவருடைய பரிபூர்ண ஜீவனினாலே கவலை இல்லை. ஆண்டவர் அப்படி செய்கிறவர். அதே ஆண்டவரை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களை உயிர்ப்பிக்கும்படி, உங்க குழந்தைகளை உயிர்ப்பிக்கும்படி, உங்க குடும்பத்தை உயிர்ப்பிக்கும்படி, உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிர்ப்பித்து சாட்சியின் வீடாக உங்களை ஆண்டவர் மாற்றப் போகிறார். பாருங்க, அந்த வந்தவங்க எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கறாங்க. சாதாரண மனிதன் தான், வேற சரீரத்தில் எந்த மாற்றமும் இல்லை. அவனுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம், இயேசுவின் மூலமாக ஒரு மறு வாழ்வு உண்டானது. ஹல்லேலூயா. உண்டாக்கப்பட்ட மனிதன் மட்டுமல்ல, அவன் உயிர்ப்பிக்க
உயிர்ப்பிக்கப்பட்ட மனிதன். ஆமா, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள். ஆதாமுக்குள்ளே மனிதர்கள் சாகிறார்கள், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே மனிதர்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். இரண்டாவது ஒரு குறிப்பை நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். அடுத்து லாசருடைய காரியத்திற்கு நாம் வருவோம். ஆண்டவர் இயேசு பாருங்க, செத்து 4 நாளான கல்லறையிலே இருந்த லாசருவை உயிரோடு எழுப்பின சரித்திரம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த லாசரு, மார்த்தாள், மரியாள், இந்த 3 பேரும் லூக்கா 10வது அதிகாரத்திலேயே, அதாவது அந்த ஊர்லேயே பெத்தானியாவிலேயே ஃபர்ஸ்ட் இயேசுவை இரட்சகராக ஆண்டவராக தங்களுடைய வீட்டில் ஏற்றுக்கொண்டு தங்க வீட்டில் கூட்டம் நடத்துறதுக்கு, அநேகர் வசனத்தை கேட்க, அநேகர் சாப்பிடுவதற்கு எல்லா ஏற்பாடும் செய்து ஊழியம் செய்த விசுவாசிகளாய் இருக்கிறார்கள். இயேசு எப்பெல்லாம் அங்க வர்றாரோ அப்பெல்லாம் அவங்க வீடு திறந்திருக்கும். நல்ல சாப்பாடு மார்த்தாள் கொடுப்பாள். எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டால்னு மரியாதை குறித்து உயர்ந்த சாட்சி கொடுத்தார். ஆனா இந்த 3 பேருக்குள்ளையும் ஒருத்தன் செத்துட்டான். இந்த 2 பேருக்குள்ளையும் ஒரு பெரிய விசுவாசம் இருந்த மாதிரி, பாராட்டுற விசுவாசம் இருந்த மாதிரி இல்லை. இங்கே லாசரு என்கிறவன் ஆண்டவர் இயேசுவால் அதிகமாய் நேசிக்கப்பட்டவன். தாய் தகப்பன் இல்லாத இந்த 3 பிள்ளைகளிடத்திலே ஆண்டவர் அதிகமாய் அன்பாக இருந்தார். அவங்க கிட்ட விசுவாசம் இல்லாட்டினாலும் அவங்க மேல கர்த்தர் அன்பு பாராட்டினதுனால, அன்பு கொண்டதினால இப்ப என்ன நடக்கிறது? அற்புதம் நடக்கிறது. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்தார், அதிசயம் செய்தார்னா அவர் இறங்கி உங்க மேல வச்சிருக்கிற அன்பின் நிமித்தமா, உங்க பரிசுத்தம் நீதிங்கிறதுல இல்ல, அவங்க மேல வச்சிருக்கிற அன்பின் நிமித்தமா. உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அது பாதிப்பா இருக்கலாம், இழப்பா இருக்கலாம், அல்லது லாசருவை போல ஒரு நல்ல வாலிபன் மரணம் கூட நடக்கலாம். உங்க குடும்பத்தில் என்ன நடந்தாலும் அது தேவனுடைய திட்டத்தின்படி தான் நடக்கிறது. ஆமா, நீங்க கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீங்க. உங்களை ஆட்கொண்ட தெய்வம், உங்களை ஆளுகை செய்த தெய்வம், உங்களை அழைத்து உங்களை வழிநடத்துகிற தெய்வம் உங்க வாழ்க்கையிலே ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த மரியாளும் மார்த்தாலும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? எங்க சகோதரன், என் தம்பிக்கு இப்படி ஒரு பயங்கர வியாதி வந்துருச்சேன்னு ரொம்ப வேதனையில ஏசப்பாவை அழைக்கிறாங்க. செய்தி சொல்லி விடுறாங்க. ஆண்டவர் இயேசு வரல. ஆனா அந்த வியாதி நிமித்தமா, மரணத்தின் நிமித்தமா ஒரு பெரிய திட்டத்தை யோவான் 11:4 சொல்லுவதை பாருங்கள். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. இது மரணத்துக்கு ஏதுவான வியாதி அல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த வியாதி. ஹல்லேலூயா. அப்படின்னா பாருங்க, இந்த வியாதிங்கிற இடத்துல உங்களை பாதித்த எந்த காரியத்தையும் நீங்க எழுதி கொள்ளுங்க, வைத்துக் கொள்ளுங்க. ஆமென். உங்களை பாதிக்கிற எதுவானாலும் சரி, அது உங்களை பாதித்து அழித்து விட வேண்டும் இல்ல, அதிலே ஆண்டவர் மகிமைப்பட விரும்புகிறார். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னாரு, இங்க பாருங்க, செங்கடலை பிளக்கிற சமயத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சொன்னார், நாம் அதாவது செங்கடலை பிளந்து அதாவது பாதையை உருவாக்குகிற காரியத்திற்கு முன்னாடியே அவர் சொல்றார். என்ன சொல்றார் தெரியுமா? நான் உங்களை விடுதலையாக்கி அனுப்பின பிறகு நான் எகிப்தின் இராணுவத்தினால் மகிமைப்படுவேன் அப்படின்னார். ஆமா, இப்படிதான் சொன்னாரு, விவரமா சொல்லல. நீங்க நான் செங்கடலை பிளப்பேன், பிளந்த பிறகு நீங்க அதுல நடந்து போவீங்க, பின்னாடி நான் அவங்கள வர சொல்லுவேன், அவங்க இருதயத்தெல்லாம் கடினப்படுத்துவேன், நடுக்கடலை நீங்க கரையேறின பிறகு அவங்கள நடுக்கடல்ல கவித்து போடுவேன், இப்படி எல்லாம் சொல்லல, மகிமைப்படுவேன் அப்படின்னார். என்ன மகிமை? துரத்தி கொண்டு வந்தவர்களை யாரை பார்த்து இஸ்ரவேலர்கள் பயந்தார்களோ அந்த பயமுறுத்தின அத்தனை வல்லமைகளையும் அவர்கள் கண்கள் காணும்படியாக, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த ஜனங்கள் பயந்தார்களோ அவங்க பார்த்து களி கூறும்படியாக அந்த பயமுறுத்தின அத்தனை வல்லமைகளையும் ஆண்டவர் கவிழ்த்து போட்டாரே, அந்த மகிமையை கர்த்தர் சொல்றார். அதைத்தான் அடுத்தது நீங்க 15வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மோசையின் தலைமையிலையும் மிரியாமின் தலைமையிலையும் பாட்டு கட்டி பாட்டு பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துறாங்க. பாட்டினுடைய முதல் வரி 2 பேருக்குமே என்ன தெரியுமா? கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார்.
ஹல்லேலூயா. அப்படின்னா கவனிங்க, உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு மகிமை தான். அது நஷ்டமா இருந்தாலும், கஷ்டமா இருந்தாலும், கண்ணீரா இருந்தாலும், வேதனையா இருந்தாலும் நீங்க முறுமுறுக்க கூடாது. கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோடு இதை அனுமதித்திருக்கிறார். திரும்ப நான் சொல்லுனேன், நீங்க எப்படி சொல்லணும்? கிறிஸ்துவுக்குள்ளே நான் பிழைத்து பெருகுவேனே ஒழிய இந்த பாதிப்பினாலே நான் அழிந்து போகவே மாட்டேன். இந்த பாதிப்பினாலே என் குடும்பம் நசிஞ்சு போகாது. ஹல்லேலூயா. அவர் மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிற தேவன், நெறிந்த நாணலை முறியாத தேவன், மங்கி எரிகிற திணியை அணையாத கர்த்தர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு பெரிய திட்டம் உங்க ஒவ்வொருத்தரையும் கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை ரட்சித்ததை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டம். நீங்க விசுவாசத்திலே வீரர்களா இருக்கிறீங்களோ இல்லையோ, உங்களுடைய நிலை தான் வித்தியாசமா இருந்தாலும் ஆண்டவர் உங்க மேல வைத்திருக்கிற அன்பு என்றைக்கும் மாறாததா இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, அங்க அவங்க எல்லாரும் பாருங்க, வியாதியா இருந்தான், செத்துட்டான், செத்த பிறகும் ஆண்டவருக்கு ஆள் அனுப்புறாங்க. ஆண்டவர் போகல பாருங்க. அவங்க செத்து ஆள் வர்றதுக்கு முன்னமே ஆண்டவர் 13வது வசனத்துல பாருங்க, லாசருடைய மரணத்தை குறித்து சொல்றத பாருங்க. அதற்கு லாசருவை குறித்து, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான் அப்படின்னார். நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா பாதிப்புமே யாருக்கு தெரியும்? உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா பாதிப்புமே ஃபர்ஸ்ட் யாருக்கு தெரியும்? நீங்க ஆள் அனுப்புறதுக்கு முன்னமே கர்த்தருக்கு தெரியும். தனியா தான் சீசர்களை 12 பேரை அனுப்பினார். அவங்க நடுக்கடலிலே போய் காற்று எதிர்காற்றா இருக்குதுன்னு சொல்லி அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரித்திரத்துல நீங்க படிச்சு பாருங்க. இவர் தனியா உட்கார்ந்து உயர்ந்த மலையிலே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். விடியற் காலை 3 மணி. சீசர்கள் சோர்ந்து போனாங்க. ஆமா, அவ்வளவு எதிர்காத்து. இவங்க தண்டு வலிக்கிறதுல, பைபிள்ல இருக்கு, தண்டு வலிக்கிறதுல வருத்தம் அடைகிறதை இயேசு கண்டு அப்படின்னு இருக்கு. எங்க இருந்து எங்க பார்க்கிறார்? ஒரே இருட்டு. பக்கத்துல வந்த சமயத்துல இருட்டுல இது இயேசுதான் அப்படின்னு சொல்லி படகுல இருந்த சீசர்களுக்கு தெரியல. ஆவேசம்னு அலறாங்க. அப்படி இருட்டு. அப்ப பாருங்க, இவர் தூரமா மலையில இருக்கிறார். தூரத்திலிருந்தும் நம்ம கஷ்டத்தெல்லாம் அறிந்து வந்து உதவி செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆமா, படகையும் படகுக்காரனையும் கூட்டிட்டு வந்து வரல, உதவி செய்வதற்காக அவரே என்ன செய்தாராம்? நடந்து வந்தார். மார்த்தாலும் மரியாலும் இயேசுவுக்கு பல தடவை ஆள் அனுப்புனாங்க பாருங்க. அனுப்புன சமயத்திலலாம் இயேசு வரல, வந்து உதவி செய்யல, அவங்க நினைச்ச மாதிரி காரியத்தை செய்யல. அவர் குறிச்சிருந்தாரே அந்த நேரத்துல தான் இயேசு அவங்க வீட்டுக்கு வந்தா. ஆமா, வியாதியா இருக்கிறான்னு சொல்லி அனுப்பின போல வரல, வந்து வியாதிக்காக ஜெபம் உயிர்ப்பிக்கல. அடுத்தது செத்துட்டான், அடக்கத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்ன சமயத்திலையும் வரல. 4 நாள் ஆன பிறகு வந்தார். நீங்க நினைச்ச நேரம் தான் ஆண்டவர் செய்யணும்னு இல்ல. நீங்க நினைச்ச நேரத்தில் ஆண்டவர் வந்து உதவி செய்யாவிட்டாலும் அவர் குறித்த காலத்திலே வந்து செய்வது மகிமை நிறைந்ததா இருக்கும். இவங்க 2 பேரும் நினைச்ச மாதிரி, மார்த்தாலும் மரியாலும் நினைச்ச மாதிரி இயேசு வந்திருந்தா வியாதி நீங்கி சுகமாயிருப்பான், சாவு நீங்கி சுகமாயிருப்பான், உயிர் பெற்றிருப்பான். ஆனால் கல்லறையில் 4 நாளா நாறிக்கொண்டிருந்த ஒரு பிரேதம் உயிர் பெற்று இப்பொழுது நல்ல சுகதேகியா இருக்கிறான் என்கிற உயர்ந்த சாட்சி கிடைச்சிருக்காது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, உன் நினைவுகள் என் நினைவில்ல, உன் வழிகள் என் வழி இல்லை. அதனால நீங்க நினைக்கிறபடி தான் கர்த்தர் செயல்படணும்னு இல்லை, அவருடைய திட்டத்தின்படி. ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்தின்படி. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க எல்லாவற்றுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் அவருக்கு நன்றி சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அதாவது நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் ஆண்டவர் காரியம் செய்யலன்னு உடனே நிறைய ஆளுகளுக்கு ரொம்ப சோர்வாயிருது. நம்ம ஜெபம் பண்ணி பார்க்குறோம், நம்ம கேட்டு பார்க்குறோம், அவங்கெல்லாம் சாட்சி சொல்கிறாங்க, அந்த மாதிரி நம்மளால சொல்ல முடியல, நமக்கு நினைக்கல. அப்போ நமக்கு ஆண்டவருக்கும் என்னமோ தெரியல, சரி இந்த ஆண்டவர் நமக்கு வேண்டாம். எதுக்கு? இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படித்தான் செஞ்சாங்க. அவங்க நினைச்ச மாதிரி கர்த்தர் காரியத்தை செய்யாத சமயத்தில் முறுமுறுக்கிறவர்களாயா மாறினாங்க, மோசேக்கு விரோதமாய் எழும்பினார்கள், பேசினார்கள், அழிஞ்சுதான் போனாங்க. பாருங்க, அவங்களுக்கு அந்த நான்வெஜ்ஜே இல்லை,
வெறும் வெஜிடேரியனா இருக்கு மன்னா அப்படின்னு சொல்லி நாங்க எகிப்துல நான்வெஜ் எப்படி எப்படியெல்லாம் சாப்பிட்டோம்னு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாங்க பாருங்க. அங்க இருக்கிற பூண்டெல்லாம் விவரிக்கிறாங்க. பைபிள்ல எப்படி இருக்கு தெரியுமா? அவங்களுக்கு கேட்கிற மாதிரி ஆண்டவர் கொடுத்தார். சங்கீதத்துல தான் இருக்கு, திருப்தியா கொடுத்தார், ஆனா அவர்களுக்குள்ளே இளைப்பையும் அனுப்பினார். ஆமா, அதை சாப்பிட்டு அவங்க சந்தோஷமா பிழைத்தார்கள்னு இல்ல, செத்தார்கள். ஆண்டவர் அவங்க ரொம்ப போராடி முறுமுறுத்து கேட்டதை கொடுத்தார். ஆனா அந்த முறுமுறுப்புக்கு உண்டான தண்டனையையும் கொடுக்க அவர் மறந்து விடவே இல்லை. அதனால அவசரப்படாதீங்க. நம்ம ஆண்டவர் சரியா திட்டமிட்டு உங்க காரியத்தை செய்கிற தேவன். ஆகையினால நிறைய கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டவங்க சோர்ந்து போக பின்வாங்க காரணம், அவங்க நினைச்ச மாதிரி காரியம் செய்யணும் இல்ல. நீங்க சொல்லணும், என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலேயா. அவர் மேய்ப்பன், நாம் எல்லாரும் அவர் நடத்துகிற ஆடுகள். அதனால மேய்ப்பனுக்கு தான் தெரியும் எங்க சிங்கம் இருக்கும், கரடி இருக்கும், எங்க ஆபத்து இருக்கும், எங்க புல்லு இருக்கும், எங்க போகணும் போகக்கூடாது எப்போ அப்படின்னு சொல்லி அவருக்கு தான் தெரியும். அதனால அவர் கையில நம்ம அடங்கி இருக்கணும், அவருடைய கரத்தின் கீழான ஜனங்களாய் இருக்கணும். அல்லேலூயா. இந்த மார்த்தார் மரியாளுடைய காரியத்தை பாருங்க. ஆண்டவர் இயேசு அவர் குறித்த நேரத்தில் வந்து விடுகிறார். அடுத்தது இன்னொரு காரியம் என்ன தெரியுங்களா? இந்த மார்த்தாள் டீம் மரியாள் கிட்டையும் ஒரு தப்பான ஒரு கொள்கை இருந்தது. என்ன? அதாவது அவங்க ஒரு வட்டம் போட்டு வச்சிருந்தாங்க. என்ன வட்டம்? ரெண்டு பேரும் வந்து அழுகுறாங்க பாருங்க. இயேசுநாதர்கிட்ட முதல்ல வந்து இயேசு மார்த்தாளுடைய வீட்டுக்கு வந்த உடனே மார்த்தாள் என்ன சொல்றா? வந்த உடனே சொல்றா, ஆண்டவரே நீங்க இங்க இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். மரியாள் ரெண்டாவது வர்றா பாத்தீங்களா, அவளும் இதே தான் சொல்லிட்டு இருக்கிறா. மார்த்தாள்கிட்ட இயேசு பாருங்க சொன்னார், வசனத்தை பாருங்க. இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ. மார்த்தாள் சொல்றா, நீங்க இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஆனாலும் இப்போதும் நீர் தேவனிடத்தில் என்ன கேட்கிறீரோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் அப்படின்னு சொல்லிட்டு 23வது வசனத்துல எவ்வளவு தெளிவா ஆண்டவர் சொல்றாருன்னு பாருங்க. அவளை நோக்கி, இயேசு மார்த்தாளை நோக்கி, சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று, உன் சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான். இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி இருக்கணும்? இதுக்கு என்ன பதில் சொல்லி இருக்கணும்? நான் இப்ப வந்துட்டேன், இப்போ உன் சகோதரன் உயிரோடு எழுந்திருக்க போறாங்கிறத விட என்ன விவரமா சொல்லணும்? இவ வேதாந்தம் பேசுறா. எப்படி பேசுறா? ஆமாண்டவரே, கடைசி காலத்துல எல்லாரும் உயிரோட எழுந்திருக்கிறப்ப என் சகோதரன் என்ன பண்ணுவான்? அப்ப திரும்ப மறுபடியும் சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மரியாமலும் இருப்பான். இதுக்கு என்ன பதில் சொல்லி இருக்கணும்? அவ சொல்லுங்க, அதுக்கு என்ன சொல்லி இருக்கணும்? அடுத்தது அவ என்ன பதில் சொல்றாங்கிறத பாருங்க. ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரா தேவனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றால். இயேசு என்ன சொன்னாரு? அதுக்கு சரியான பதிலா இது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் அப்படியே ஆண்டவரே, நான் இவ்வளவு நாளா தெரியல, சரி வாங்க 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 கல்லறைக்குன்னு மறுபடியும் கூட்டிட்டு போயிருக்கோம்னா இவரு பெரிய மறுபடியும் அந்த ஆண்டவரே நீர் மேசியான எங்களுக்கெல்லாம் தெரியும். ஆண்டவருக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு பாருங்க. அப்புறம் சொல்றாரு, நீ போய் உன் தங்கச்சியை கூட்டிட்டு வா, அவளாவது ஒழுங்கா பேசுவாளா அப்படின்னு பார்த்தா அவளும் வந்து இதே ராமாயணத்தை பாடுறா. எது? ஆண்டவரே நீங்க இங்க இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் அப்படின்னு அவ கடந்து அழுகிறா. கீழே பார்த்தீங்கன்னா இயேசு கண்ணீர் விட்டார்னு இருக்கு. நிறைய பேர் என்னமோ லாசர் செத்து போனதுக்காக தான் அவர் கண்ணீர் விட்டார்னு இல்லை. மேலே இங்கேயும் படித்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அதாவது இத்தனை வருஷமா சத்தியத்தை கேட்டு வசனத்தை பிரசங்கம் பண்ணி நான் உயிர்ப்பிக்கிற ஆண்டவர், பிழைப்பூட்டுகிற ஆண்டவர்னு சொல்லியும் இன்னும் இவங்களுக்கு இந்த விசுவாசம் வரலையேன்னு சொல்லி வேதனையில தான் அவர் வந்து கண்ணீர் விட்டாராம். சாவுக்காக கண்ணீர் விடல. அடுத்து கீழே பாருங்க, கண்ணீர் விட்ட பிறகு மறுபடியும் அங்க இருந்த யூதர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்களா, அப்பா எவ்வளவு இவர் நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் எடக்கா சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? குருடருடைய கண்களை எல்லாம் திறந்த இவன் சாகாமல் தடுத்திருக்க கூடாதா அப்படின்னு எல்லாம் அப்படி எடக்கா பேசினோடனே மறுபடியும் அவர் ஆவியில கலங்கி
இவங்கள்ட்ட எல்லாம் பிரசங்கம் பண்ணி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. எங்கப்பா கல்லறை இருக்குன்னு கல்லறை அட்ரஸ் கேட்கிறாரு. சொல்லுங்க, நேரா கல்லறைக்கு போறாரு. மறுபடியும் இந்த மார்த்தாள் தான் கூட்டிகிட்டு போறா. பின்னாடி எல்லாம் ஆளுக வர்றாங்க. அங்க போன உடனே இயேசு வேற எந்த பிரசங்கமும் பண்ணல, இங்க சொன்ன மாதிரி எதையும் சொல்லல. போய் கல்லை எடுத்து போடுங்கன்னு சொன்ன உடனே இந்த மார்த்தாள் மறுபடியும் சொல்றா, ஆண்டவரே 4 நாள் ஆச்சே நாருமே உடனே மறுபடியும் இவருக்கு பொங்கிட்டு வருது கோபம். இந்த 25வது வசனத்துல ஆண்டவர் சொன்னார் பாத்தீங்களா, அதைத்தான் திரும்ப சொல்றார் 40வது வசனத்துல. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்னு நான் உனக்கு ஏற்கனவே சொன்னேன்ல, சொல்லவில்லையா? பாருங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லாசருவை உயிர்ப்பிக்கிறதுக்காக அவர் ஜெபம் எல்லாம் பண்ணல. ஒரு ஜெபம் பண்ணினார். எதுக்காக ஜெபம் பண்ணார் பண்ணிதுமா? அது படிக்கப்பா. பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் எல்லாம் விசுவாசிக்கணும். அதுக்காகத்தாயா இப்படி சொன்னேன் அப்படின்னு பிதாவிட்ட கொஞ்சம் பேசிட்டு அடுத்தது லாசருக்காக ஜெபம் பண்ணல. லாசருவே வெளியே வா அப்படின்னா தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதன் என்ன செய்வான்? பிழைத்தான். பாருங்க, இதுவரையிலும் பிழைப்பூட்டுறது செத்து சில மணி நேரம் ஆனது. ஆனா இங்கே 4 நாள் ஆன பின்னும் அல்லேலூயா சோத்திர உயிரோடு அவன் எழுந்து வருகிறான். கட்டப்பட்ட அவனை விடுதலை ஆக்குகிறார்கள். நீங்க தொடர்ந்து அடுத்த அதிகாரத்தையும் படிச்சு பார்த்தீங்கன்னா, இவன் நிமித்தமாக இயேசுவை விசுவாசியாத யூதர்கள் எல்லாரும் விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா. சரி, இன்னொரு பாயிண்ட நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எம்மாவூர் சீஷர்களை குறித்து லூக்கா 24வது அதிகாரம் 13வது வசனத்திலே இருந்து 35வது வசனம் வரையிலும் அவங்களுடைய சப்ஜெக்ட் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அதுல நீங்க பாருங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேர் எம்மாவூர்காரர்களாக இருக்கணும். அந்த கிராமத்திலிருந்து வந்தவங்களா இருக்கணும். இயேசுவை 3 வருஷமா பின்பற்றினவர்கள். இப்ப இவங்க சோர்ந்து போயிட்டாங்க. இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டு அறையப்பட்டு அடுத்தது அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் ஆயிடுச்சு. சிலர் சொல்றாங்க கல்லறை திறந்திருக்கு, உயிரோட எழுந்திருச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி. அதையும் கூட இவங்களுக்கு நம்ப மனம் இல்லை. இதெல்லாம் பொய்ன்னு சொல்லி இங்க இருந்தா பிரயோஜனம் இல்லை, சரி இனி நம்ம பழைய வேலைக்கு போவோம், ஏதாவது செஞ்சு பிழைப்போம்னு சொல்லி சோர்ந்தவர்களாக துக்கம் நிறைந்தவர்களாக நடந்து போகிறார்கள். 14வது வசனத்திலே இருந்து பாருங்க, துக்கம் நிறைந்தவர்களாக பேசிக்கொண்டு போகிறார்கள். ஹல்லேலூயா. நீங்க உங்க வாழ்க்கையில துக்கம் இருக்கோ, பாதிப்பு இருக்கோ, பின்மாற்றம் இருக்கோ, இயேசுநாதரை பற்றி பேசினா இயேசுநாதர் உங்க பக்கத்துல வந்துடுறார். ஆமா, உயிரோடு எழுந்த இயேசுவை பற்றி பேசுகிற சமயத்துல இயேசு அவர்கள் அறியாத நிலையிலே அவர்களுக்கு நடுவே வந்து விடுகிறார். 17வது வசனத்துல பாருங்க, அவங்களுடைய நிலை என்னன்னு சொல்லி இயேசு அங்கே சொல்லுகிறார். நீங்கள் துக்கம் முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியம் என்ன, அவங்க வாயிலிருந்து என்ன வருது, அவங்க எப்படி பேசுறாங்க அப்படிங்கிற விவரத்தை ஆண்டவர் இயேசு கேட்கிறார். இவங்க டீடைல்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அவர் இயேசுவை பற்றி சொல்றாங்க. அடுத்தது அவங்களுடைய நம்பிக்கையும் சொல்றாங்க. அவர் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக பேச்சிலையும் வாக்கிலையும் ரொம்ப வல்லமை நிறைந்தவராய் இருந்தாங்க. 21வது வசனம், இயேசுவே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் எல்லாரும் நம்பி இருந்தோம், ஆனா அவர் செத்து போயிட்டார். அவங்க நம்பிக்கையெல்லாம் என்ன? அவர் ரோமர்களுடைய ஆட்சியை தள்ளிட்டு இஸ்ரவேலிலே ராஜாவாக ஆளுகை செய்வார். அப்பெல்லாம் நாங்கெல்லாம் மந்திரியா அல்லது ஏதாவது ஒரு பெரிய பதவியில இருப்போம்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். அதனாலதான் பேதுரு கேட்கிறோம், ஆண்டவரே இதோ எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க உண்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னப்பா. அங்கேயும் ஆண்டவர் சிங்காசனம் சொன்னார் பாருங்க, என்னோட கூட நீங்க 12 சிங்காசனத்துல ஆளுவீங்கன்னு. அதெல்லாம் தப்பா ஆளுக அர்த்தம் எடுத்துக்கிட்டாங்க. இவர் மறுமையில நியாய தீர்ப்புல இல்லையா 1000 வருஷம் அரசாட்சியில சிங்காசனம் கிடைக்க போகுது பாத்தீங்களா, அதை சொன்னாரு. ஆனா இவங்க என்ன கேட்க இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, இஸ்ரவேலிலே இவர் பேர் ராஜாவா இருக்கும் போது நம்ம எல்லாம் மந்திரிகளா இருப்போம், 12 மந்திரி 12 இலாக்கா இருக்கும்,
மீதி இருக்கிற உபரி இலாக்காலாம் அந்த சில்லறைகளுக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு இவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதை தான் இவன் சொல்றான். இப்படி எல்லாம் சொல்லிட்டு கடைசியில அவங்க சொல்றாங்க, ஐயா அப்படி இருந்தாலும் என்ன பண்ணாங்க, சிலர் வந்து சொன்னாங்க இயேசு உயிரோடு எழுந்தார் அப்படின்னு சொல்லி அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறப்போ பாருங்க இயேசு அவங்களை எப்படி திட்டுறாரு 25வது வசனத்துல. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. எப்படி திட்டுறாரு? தீர்க்கதரிசிகள் சொன்ன தீர்க்க தரிசனத்தை எல்லாம் விசுவாசிக்காத மந்த இருதயம் உள்ளவர்களே. அப்போ அவங்க சீஷர்கள் தான் 3.5 வருஷம் இயேசு செய்த அற்புதங்கள், இயேசு செய்த உபதேசம் இதெல்லாம் நேருக்கு நேரடியாய் கேட்டவர்கள். இப்பெல்லாம் நீங்க இன்டைரக்டா கேட்டுட்டு இருக்கிறீங்க. அப்படியெல்லாம் நேருக்கு நேரா கண்ணுக்கு கண்ணா கண்டவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை. எப்படி அந்த நாயின் ஒரு விதவைக்குள்ளேயும் விசுவாசம் இல்லை, அந்த கூட்டத்திலையும் விசுவாசம் இல்லை, மார்த்தாள் மரியாளுக்குள்ளேயும் என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. அதே மாதிரி இயேசுவோட நெருக்கமாய் 3.5 வருஷம் உண்டு உறங்கி இருந்த ஊழியத்திலே ஊறின இந்த ஆட்களுக்குள்ளும் இயேசு எதிர்பார்க்கிற விசுவாசம், அதுவும் தீர்க்கதரிசிகள் சொன்னதான வசனத்தின் மேல அவங்களுக்கு விசுவாசம் இல்லை. அப்ப இயேசு தான் சொல்றாரு கீழே இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி 26வது வசனத்துல, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்க வேண்டியது இல்லையா அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டு மோசே ஆகமத்திலிருந்து ஆதி ஆகமத்திலே இருந்து சொல்லிக்கிட்டு வர்றார். ஆனா இப்ப என்ன நடக்குது தெரியுமா? இயேசு அவங்களோட பாருங்க 2 பேருக்கு பிரசங்கம். எத்தனை பேர் வந்தாலும் இயேசு சளைக்காம பிரசங்கம் பண்ணுவார். சந்தோஷமா எவ்வளவு ஆழமான சத்தியம். இயேசு பிரசங்கம் பண்ணும்போது என்ன நடந்தது தெரியுமா? அவங்க இருதயம் துக்கம் நிறைஞ்சி இருந்தது பார்த்தீங்களா, பின்மாற்றத்தில் இருந்தது பார்த்தீங்களா. ஒரு பெரிய திட்டத்தோட தான் வீட்டுக்கு திரும்பினாங்க. இயேசுவை பின்பற்றினது போதும், இனி அவர் மரிச்சிட்டாரு, இனி என்ன பண்ண முடியாது, அவருடைய காரியம் அவருடைய சப்ஜெக்ட் எல்லாம் அவ்வளவுதான், இனி நம்ம போய் பிழைப்புக்கு ஏதுவானதை பார்க்கலாம்னு சொல்லி பின்வாங்கி போனாங்க பார்த்தீங்களா. ஆண்டவர் அதை உயிர்ப்பித்தார். சொல்லுங்க, அதை உயிர்ப்பித்தார். நம்ம ஆண்டவருக்கு தெரியும் எங்க நம்ம வாழ்க்கையில ஃபால்ட் இருக்குன்னு தெரியும். சரீரத்திலையா மனதிலையா அப்படிங்கிறது யாருக்கு தெரியும் சொல்லுங்க? கர்த்தருக்கு தெரியும். உடனே பாருங்க அவருடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். சாதாரணமா இயேசு பிரசங்கம் பண்ணல, அவர் பேச்சினுடைய தோரணை குறைவாக இருந்திருக்கலாம், அந்த 2 பேருக்கு அளவா இருந்திருக்கலாம். ஆனா அந்த வார்த்தை அவர்களுடைய உள்ளத்திலே போய் அவர்களுடைய உள்ளத்திலே கொழுந்து விட்டு எரிந்ததாம். கடைசியில் வீட்டுக்கு போறாங்க. அங்க அற்புதம் நடக்கிறது. இயேசு அப்பத்தை பிற்கும்போது மறைந்து போகிறார். அவங்க கண்ணு திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. பைபிள்ல கடைசியில பாத்தீங்கன்னா ஊருக்கு திரும்பி போன ஆட்கள், பின்வாங்கி போன ஆட்கள், பின்மாற்றத்துக்கு நேரா போன ஆட்கள் இப்ப உயிர்ப்பிக்கப்பட்டு அந்த இரவு நேரத்திலேயே எந்த வழியா ஊருக்கு போனாங்களோ அது வழியா திரும்ப எருசலேமுக்கு ஒட்டியாராங்க. பைபிள்ல இருக்குது பாருங்க 33வது வசனம். அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 வரும் அவர்களோடு இருந்தவர்களும் கூடி இருக்க கண்டு, இவங்க சாட்சி சொல்றாங்க. இவ்வளவு நாளா வேற மாதிரி, இவ்வளவு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற மாதிரி பேசிட்டு இருந்த ஆட்கள் இப்ப இவங்க போய் தைரியமா சொல்றாங்க, ஐயா இயேசுநாதர் என்ன செஞ்சிட்டார், உயிரோடு எழுந்துட்டார், எங்களோட 8 மைல் தூரம் நடந்து வந்தார், அவர் பிரசங்கம் பண்ணும்போது எங்க உள்ளத்துல இருந்த சோர்வெல்லாம் போயிருச்சு, பின்மாற்றம் எல்லாம் போயிருச்சு, ஆமா எல்லாம் போய் நாங்க அப்பம் விற்கும் போது எங்க கண்ணை திறந்தார், ஆமா அவர் மறைஞ்சிட்டார் அப்படின்னு இவங்க இயேசு உயிரோடு இருக்கிறார்னு சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பின்வாங்கி போகல, இயேசு உயிரோடு இருக்கிறார்னு எல்லா பக்கமும் சாட்சி சொல்லுகிறவர்களாய் மாறிவிட்டார்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். அவருடைய ஜீவ வார்த்தை உங்கள் இருதயத்தை இப்பொழுது கொழுந்து விட்டு எரிய பண்ணி இருக்கிறது. அவருடைய வார்த்தையினாலே உண்டான அக்கினி பிரகாசம் உங்க உள்ளத்திலே இருந்த பின்மாற்றம் என்கிற இருளை, சோர்வு என்கிற இருளை, துக்கம் என்கிற இருளை, தவறான கொள்கை இருந்ததே வேத வசனத்திலே, தீர்க்கதரிசிகள் சொன்ன காரியங்களிலே, வசனங்களிலே நம்பிக்கை இல்லாமல் விசுவாசம் இல்லாதவர்களாக மந்த இருதயம் உள்ளவர்களாக இருந்தீங்களே, அதையெல்லாம் மாற்றி இயேசுவுக்காக உற்சாகமாய் எழும்பும்படியாக ஆவியானவர் உங்க உள்ளத்திலே ஒரு பெரிய உயிர் மீட்சியை உருவாக்குகிறார். அவருடைய வார்த்தையினாலே நீங்கள் பிழைத்து பெருக போகிறீர்கள்.
நாயின் ஒரு விதவையினுடைய குடும்பத்தை ஆண்டவர் அற்புத குடும்பமாக, அதிசய குடும்பமாக, சாட்சியாக அந்த வாலிபனை மாற்றினது போல உங்க வாழ்க்கையிலேயும் உங்களை பாதித்து உங்களை அழ பண்ணுகிற எல்லா அழுகையையும் ஆண்டவர் நிறுத்தி உங்களை பாதிக்கிற எல்லா பாதிப்பின் பயணத்தையும் தடைப்படுத்தி ஆண்டவர் உயிர்ப்பித்து சாட்சியா நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து உலகம் ஆச்சரியப்பட போகிறது. உங்க மூலமா கடினமான யூதர்களும் கடினமான மனிதர்களும் இயேசுவே ரட்சிக்கிறவர், இயேசுவே பிழைத்து பெருக பண்ணுகிற தேவன் என்று சொல்லி லாசருவை சாட்சியா நிறுத்தினது போல உங்களை ஆண்டவர் நிறுத்த போகிறார். ஆகையினால உங்க கொள்கையெல்லாம் நீங்க அப்புறப்படுத்துங்க. ஆமா, வசனத்தின் மூலமாய் உண்டாயிருக்கிற உங்களுடைய தவறான கொள்கைகளையும் நீங்க அப்புறப்படுத்துங்க. உங்களுக்குள்ளே நீங்க போட்டு வைத்திருக்கிற தவறான வட்டத்தையும் நீங்க எடுத்து விடுங்க. உங்க வாழ்க்கையில ஏதோ நடந்தாலும் உங்களை அழைத்த ஆண்டவருடைய ஆமென் அன்பின் திட்டத்திற்குள்ளே நீங்கள் இருக்கிறீர்கள். அது பாதிப்பா இருந்தாலும் கர்த்தருக்கு மகிமையாகத்தான் அது மாறுகிறது. ஆமென். நீங்க நினைச்ச நேரம் இல்ல, ஆண்டவர் குறித்த காலத்திலே உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிறவர். சோர்ந்து போகாதீங்க, முறுமுறுக்காதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையிலே விசுவாசம் வைங்க. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழியாதது. நீங்க பிழைத்து பெருகும்படி ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அன்புள்ள பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு பேசின ஜீவ வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆதி மனிதன் ஆதாமுக்குள் இல்லாத ஒரு ஜீவன், ஒரு பிழைப்பு, அற்புத ஊழியத்தை செய்த மோசேனுடைய ஊழியத்தில் இல்லாத ஒரு பிழைப்பு, ஒரு ஜீவன், வானத்திலிருந்து இறக்கப்பட்டதான மன்னாவில் இல்லாத ஒரு ஜீவன் பிழைப்பு, ஜீவ அப்பமாக, பிள்ளைகளின் அப்பமாக வெளிப்பட்ட ஆண்டவர் இயேசுவுக்குள் நிறைந்திருந்ததை நீங்க வெளிப்படுத்தினீங்க, நீங்க செயல்படுத்தினீங்க. ஊழியத்திலே செயல்படுத்தி காண்பித்த ஒவ்வொரு நபர்களுடைய, ஒவ்வொரு குடும்பத்தினுடைய காரியங்களையும் நாங்க விவரமா பார்க்கும்போது நிச்சயமாக கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய குடும்பம் அழிந்து போகாது, நசிந்து போகாது. நாங்கள் கீழாக அல்ல, நாங்கள் பிழைத்து பெருகுவோம். கர்த்தர் எங்களை உயிர்ப்பிப்பார், கர்த்தர் எங்களை தூக்கி நிறுத்துவார், கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார் என்கிற விசுவாசம் உம்முடைய மக்களுக்குள்ளே வருவதாக, உம்முடைய மக்களுக்குள்ளே வருவதாக, இயேசுவின் நாமத்தில் அந்த விசுவாசம் வருவதாக, ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த விசுவாசம் உருவாவதாக. நீர் விசுவாசத்தை துவக்கி முடிக்கிற தேவன் ஆசீர்வதியும். தேவ ஆசீர்வாதத்தோடு எங்களை அனுப்பும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.